வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். உக்ரைன் தாக்குதல்களில் சேதமடைந்த ரஷ்ய கடற்படையின் கருங்கடல் கப்பல் தொகுதி கப்பல்களை பழுது பார்க்க முடியாமல் ரஷ்யா திணறுகிறது என்று உக்ரைனின் கடற்படை கூறியுள்ளது. மாஸ்கோவின் போர்க்கப்பல்கள் மீது உக்ரைன் கடற்படை மற்றும் உளவுத்துறை தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வரும் நிலையில் இந்த கூற்று வந்துள்ளது. உக்ரைனிய கடற்படையின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரோ பிளெடென்சுக் இது பற்றி கூறிய போது, ரஷ்யாவால் 2014ஆம் ஆண்டு ஆக்கிரமிக்கப்பட்ட கிரிமியாவில் உள்ள ஒரு பெரிய கருங்கடல் கடற்படை தளமான செவாஸ்டோபோலில் தான் ரஷ்யா தனது முக்கிய கப்பல் பழுது பார்க்கும் தளத்தை அமைத்துள்ளது. செவாஸ்டோபோலில் உள்ள ரஷ்ய கடற்படை தளம் உக்ரைனின் ஆளற்ற கப்பல்களால் தாக்கப்படுவதால் ரஷ்ய கடற்படை தமது கப்பல்கள் அனைத்தையும் அங்கிருந்து அகற்றிவிட்டது. அது மட்டுமல்ல, 3வது ஆண்டாக தொடரும் போரில் உக்ரைனின் ஏவுகணைகள், ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஆளற்ற கப்பல்கள் கிரிமியாவின் அனைத்து பகுதிகளையும் குறிவைக்கின்றன. அதனால் கிரிமியாவில் உள்ள அனைத்து கடற்படை தளங்களில் இருந்தும் ரஷ்ய கடற்படை தமது அனைத்து கப்பல்களையும் அகற்றிவிட்டது. அதனால் செவாஸ்டோபோலில் தனது முக்கிய கப்பல் பழுது பார்க்கும் தளத்திற்கு பழுதடையும் கப்பல்களை கொண்டு செல்ல அஞ்சுகிறது ரஷ்ய கடற்படை. ஆகஸ்ட் 9ஆம் தேதி எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் படங்கள் ரஷ்யாவின் குளோக்லாஸ் டீசல் எலக்ட்ரிக் தாக்குதல் நீர்மூழ்கி கப்பலை போன்ற உயிர் அளவிலான நீர்மூழ்கி கப்பல் செவாஸ்டோபோல் கடற்படை தளத்தில் வைக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியது. கடந்த வாரம் உக்ரைனின் இராணுவ உளவுத்துறை தமது ஏவுகணை தாக்குதலின் போதே அதே வகை நீர்மூழ்கி கப்பல் ஒன்றை மூழ்கியதாக கூறியது. அதன்பின் எந்த ஒரு கப்பலும் பழுது பார்ப்பதற்காக செவாஸ்டோபோல் கடற்படை தளத்திற்கு அனுப்பப்பட்டதாக தெரியவில்லை. உக்ரைனிய கடற்படையின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரோ பிளெடென்சுக், ரஷ்யா தனது சேதமடைந்த போர்க்கப்பல்களை பழுது பார்ப்பதற்காக கருங்கடல் பகுதியில் உள்ள வடகிழக்கு கடற்கரையில் உள்ள நோவோரோசிஸ்க் போன்ற பிற தளங்களுக்கு மாற்றுவது தளவாட ரீதியாக சாத்தியமில்லை என்று கூறினார். நோவோரோசிஸ்க் கடற்படை தளத்திற்கு வெளியே நிறுத்தப்பட்ட ரஷ்ய கடற்படை கப்பல் ஒன்று ஜூலை 3ஆம் தேதி உக்ரைனின் இராணுவ உளவுத்துறையால் தாக்கப்பட்டது. அந்த தாக்குதல் நடந்து ஒரு வாரத்தின் பின் கப்பல் நடமாட்டங்கள் பற்றி தகவல்களை வெளியிடும் நாவல் நியூஸ் ஜூலை 10ஆம் தேதி வெளியிட்ட செய்தியில், நோவோரோசிஸ்கை தளமாக கொண்ட ரஷ்ய போர்க்கப்பல் ஒன்று கருங்கடலின் தென்கிழக்கு கடற்கரையில் உள்ள ஜோர்ஜிய நகரமான ஓச்சம்ஸ்ரில் நிறுத்தப்பட்டதாக அறிவித்தது. உக்ரைனின் தாக்குதல்களில் இருந்து தனது போர்க்கப்பல்களை பாதுகாக்க அல்லது கருங்கடலில் நிலைநிறுத்துவதற்கான தளமான ரஷ்யா ஜோர்ஜியா நாட்டின் இந்த துறைமுகத்தை பயன்படுத்தலாம். உக்ரைனின் தாக்குதல் வீச்சுக்குள் அந்த கடற்படை தளமும் வந்துவிட்டால்தான் ரஷ்ய கடற்படைக்கு புதிய சிக்கல் ஏற்படும். ரஷ்ய கடற்படையின் கருங்கடல் கப்பல் தொகுதியின் தலைமை தளம் செவாஸ்டோபோல் செயல்படாத நிலையில் கருங்கடல் கப்பல் தொகுதியின் மீதமுள்ள கப்பல்கள் அனைத்தும் இப்போது ரஷ்யாவின் கிராஸ்னோடர் பிராந்தியத்தில் உள்ள நோவோரோசிஸ்க் கடற்படை தளத்திற்கு உள்ளே நிறுத்தப்பட்டுள்ளன. இந்த தளத்தின் நுழைவாயிலில் உக்ரைன் கடற்படையின் ஆளற்ற கப்பல்கள் நுழைவதை தடுக்கும் விதத்தில் படகுகள் மூலம் பலப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது ரஷ்ய கடற்படையின் கருங்கடல் கப்பல் தொகுதியின் மீதமுள்ள அனைத்து கப்பல்களும் வீட்டுச்சிறை போல நோவோரோசிஸ்க் கடற்படை தளத்திற்குள்ளே நிறுத்தப்பட்டு வாயிலில் காவலும் போடப்பட்டுள்ளது. சமீபத்தில் வெளியிடப்பட்ட செயற்கைக்கோள் படங்கள் கருங்கடலில் உள்ள ரஷ்யாவின் குறிப்பிடத்தக்க கப்பல்கள் அனைத்தும் தற்போது இந்த ஒரே கடற்படை தளத்தில் குவிந்துள்ளன என்பதை காட்டுகின்றன. இப்போது நீங்கள் திரையில் பார்க்கும் செயற்கைக்கோள் படம் 2 தினங்களுக்கு முன் ஆகஸ்ட் 20ஆம் தேதி எடுக்கப்பட்டது. இந்த கப்பல்களில் ரஷ்ய கருங்கடல் கப்பல் தொகுதியின் மீதமுள்ள நீர்மூழ்கி கப்பல்களும் அடங்குகின்றன. இதில் ஒரு B-871 அல்ரோசா கப்பல் மற்றும் 3 636 வகை கப்பல்கள் தெரிகின்றன. 3 வர்ஷவ்யங்கா நீர்மூழ்கி கப்பல்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. மற்றும் ஒரு வர்ஷவ்யங்கா நீர்மூழ்கி கப்பல் B-237 செவாஸ்டோபோல் விரிகுடாவில் மூழ்கடிக்கப்பட்டது. அது நிறுத்தப்பட்டு இருந்த தரிப்பிடத்தில் 56 மீட்டர் நீளத்தில் மரத்தால் செய்யப்பட்ட டம்மி அல்லது மோக்கப் கப்பல் நிறுத்தப்பட்டுள்ளது. ரோந்து கப்பல்கள் என்று பார்த்தால் 2 புதிய ப்ராஜெக்ட் 11356R கப்பல்கள் மற்றும் 2 பழைய ப்ராஜெக்ட் ரோந்து கப்பல்கள் காணப்படுகின்றன. தரையிறக்க கப்பல்களின் 4 ப்ராஜெக்ட் 775, ஒரு ப்ராஜெக்ட் 1171, ஒரு 22160 என்று மொத்தம் 6 தரையிறக்க கப்பல்கள் அங்கு நிறுத்தப்பட்டுள்ளன. பழைய சோவியத் கால கப்பல்களில் 2 ப்ராஜெக்ட் 1239 சிறிய ஏவுகணை கப்பல்கள் இந்த தளத்தில் உள்ளன. ஆக மொத்தம் 19 கப்பல்கள் இந்த கடற்படை தளத்தில் வீட்டுச்சிறையில் உள்ளன. ஏனெனில் உக்ரைனிய கடற்படை சமீப கால நாட்களில் கருங்கடல் அல்லது அசோவ் கடலில் எந்த ரஷ்ய கப்பல்களையும் கண்டறியவில்லை. கருங்கடல் அல்லது அசோவ் கடலில் ரஷ்ய கடற்படை கப்பல்கள் கடைசியாக ஜூன் 17ஆம் தேதி காணப்பட்டன.
கடைசியாக ஜூன் 17ஆம் தேதி 3 ரஷ்ய கிலோகிளாஸ் நீர்மூழ்கி கப்பல்கள் காலிபர் ஏவுகணைகளுடன் கருங்கடலின் தொடர்ச்சியாக உள்ள அசோவ் கடல் பகுதியில் ஒரே நேரத்தில் முதல் முறையாக நிறுத்தப்பட்டது என்று உக்ரைனின் கடற்படை கூறியது. அதுதான் இன்றைய தேதி வரை கடைசியாக கடற்படை தளத்திற்கு வெளியே கருங்கடல் அசோவ் கடல் பகுதியில் தெரிந்த கப்பல்கள். அதன்பின் எந்த கப்பல்களும் வெளியே தலை காட்டாமல் வீட்டுச் சிறையில் உள்ளன. உக்ரைனுக்குள் தாக்குதல்களை நடத்தும் காலிபர் குரூஸ் ஏவுகணைகளை கொண்ட 2 கராகுன் கிளாஸ் கப்பல்களை கருங்கடலில் இருந்து காஸ்பியன் கடல் வரை ரஷ்ய கடற்படை நகர்த்தியுள்ளது. அதன்பின் உக்ரைனுக்குள் தாக்குதல் நடத்த ரஷ்ய கடற்படை காலிபர் குரூஸ் ஏவுகணைகள் எதையும் ஏவவில்லை என்று பிளெடன்சுக் கூறினார். 2 கடல்களும் 63 மைல் நீளமுள்ள வோல்காட்டான் கால்வாயால் இணைக்கப்பட்டுள்ளன. ரஷ்யா தனது போர்க்கப்பல்களை அவற்றுக்கிடையே நகர்த்த பயன்படுத்துகிறது. இப்போதெல்லாம் ரஷ்யாவின் கப்பல்கள் காஸ்பியன் கடலில் மட்டுமே நகர்கின்றன. உக்ரைன் போருக்கு முன் கருங்கடலில் மாஸ்கோ தனது கடற்படை சக்தியை நன்கு வலுப்படுத்தி இருந்தது. இப்போதெல்லாம் கருங்கடலை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டிய நிலையில் உள்ளது மாஸ்கோ. காலிபர் என்பது 932 முதல் 1553 மைல் தூரம் வரையிலான தாக்குதல் வீச்சு கொண்ட கடற்பரப்பில் இருந்து தரை இலக்குகளை நோக்கி ஏவப்படும் குரூஸ் ஏவுகணை. இதுதான் ரஷ்ய கடற்படையின் முதன்மையான தரை தாக்குதல் ஆயுதம். போரின் முதல் 2 ஆண்டுகள் காலிபர் குரூஸ் ஏவுகணைகள் உக்ரைனின் முக்கியமான உள்கட்டமைப்புக்கு எதிரான தாக்குதல்களில் விரிவான பயன்பாட்டை கண்டுள்ளது. இது கடல் மேற்பரப்பு கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்து ஏவப்படலாம். ஆனால் அவற்றை உக்ரைனிய கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளை தாக்க ஏவ வேண்டுமென்றால் கருங்கடலில் இருந்தே ஏவ வேண்டும். காஸ்பியன் கடலில் இருந்து ஏவுவதற்கு ரஷ்யாவின் காலிபர் குரூஸ் ஏவுகணைகளின் தாக்குதல் வீச்சு போதாது. ரஷ்யாவின் கருங்கடல் கப்பல் தொகுதியின் 1/3 பகுதி கப்பல்கள் உக்ரைன் தாக்குதல்கள் காரணமாக மூழ்கடிக்கப்பட்டோ செயலிழக்கப்பட்டோ விட்டதாக உக்ரைன் கடற்படை ஜூன் மாதம் கூறியது. உலகின் பலம் வாய்ந்த கடற்படைகளில் ஒன்றாக கருதப்பட்ட ரஷ்ய கடற்படை ஒற்றை போர்க்கப்பல் கூட இல்லாத கடற்படையை வைத்திருக்கும் உக்ரைனுக்கு பயந்து தமது கப்பல்களை மறைந்து தெரிய வைக்க வேண்டியிருக்கும் என்று கடந்த ஆண்டு சொல்லியிருந்தால் யாரும் நம்பி இருக்க மாட்டார்கள். ஆனால் அது இப்போது கண்முன்னே நடக்கிறது.